வணக்கம். இந்த கோர்ஸில் வர 3வது அசைன்மெண்ட்டு தான் இப்போ பார்க்க போகிறது. ஒரு சென்டென்ஸில் 2 வேரியபிள்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோஸை பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இங்கே உங்கள் அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விலங்கை பற்றி தான் கட்டுரை எழுத போகிறீங்க. இதில் உங்களுக்கு முதல்ல 4 வேரியபிள்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபேவரட் அனிமல், இந்த வேரியபிளோட வேல்யூ தான் உங்களோட ஃபேவரட் அனிமலாக இருக்க போகுது. உதாரணத்துக்கு ரேபிட், டாக், கேட், எலிஃபண்ட், ஜிராஃபி, ஜீப்ரா, லைன், டைகர் எது வேணால் இருக்கலாம். அடுத்தது பிளேஸ் ஆஃப் அனிமல், இந்த வேரியபிளோட வேல்யூ தான் நீங்கள் எந்த இடத்துல உங்கள் விருப்பமான விலங்கை பார்ப்பீங்கன்னு சொல்லும். உதாரணத்துக்கு லயன்னா ஜூ, ஃபாரஸ்ட்டில் இருக்கும். பப்பி கிட்டன்னா ஸ்ட்ரீட்டில் இல்லை வீட்டில் இருக்கும் இல்லையா, அது எங்கே வசிப்பிடமாக வச்சுக்குமோ அந்த இடத்த கொடுக்க போகிறோம். அண்ட் கலர் ஆஃப் தி அனிமல், அடுத்தது இந்த வேரியபிளோட வேல்யூ தான் உங்கள் விலங்கோட வண்ணமாக இருக்க போகுது. ரேபிட்னா ஒயிட்டு, பப்பினா பிளாக்கு, ப்ரௌனில் இருக்கும் இல்லையா. 4வது ஃபுட் ஃபார் அனிமல், இந்த வேரியபிள் உங்களோட அந்த அனிமல் எது விரும்பி சாப்பிடும். அதாவது ரேபிட் கேரட் சாப்பிடும், கிட்டன் பால், மீன் பிடிக்கும் இல்லையா அது. ஸோ அடுத்து 4 வேரியபிள் க்ரியேட் பண்ணதும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் 4 சென்டென்ஸையும். அதாவது மை ஃபேவரட் அனிமல் இஸ், இந்த பிளாங்க்கில் உங்களோட வேல்யூ ஆஃப் ஃபேவரட் அனிமல் பிரிண்ட் ஆகும். அனிமல் லிவ்ஸ் இன் தி, இதில் என்ன பிளேஸ் வேல்யூவாக கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும். இந்த கலர் ஆஃப் அனிமல் இஸில் என்ன கலர் நம்ம வேணும், அதாவது நம்ம பிளாக் கலர், பப்பியோட கலர் பிளாக் கொடுத்தோன்னா பிளாக் பிரிண்ட் ஆகும். ஸோ அனிமல் லைக்ஸ் டு ஈட், நம்ம என்ன பிடித்தமான உணவுன்னு வேல்யூ கொடுக்குறோமோ. ஸோ சப்போஸ் ரேபிட்டுக்கு கேரட் கொடுத்துருந்தோன்னா கேரட் இங்கே பிரிண்ட் ஆகும். ஒரு சென்டென்ஸ்லேயும் 2 வேல்யூ வரும், அதாவது 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒன்று ஃபேவரட் அனிமலோட வேல்யூ, இன்னொன்று ஃபுட், கலர் இல்லை பிளேஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ பைத்தான் போயிட்டு எனக்கு பிடிச்ச பேர்டோட ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அதை பார்க்கலாம். ஸோ எனக்கு பிடித்தமான பறவை டக். ஸோ அதை பற்றின ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இதுக்கு 4 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபேவரட் பேர்ட் இஸ் ஈக்குவல் டு டக். சரிங்களா? ஸோ பிளேஸ் ஆஃப் பேர்ட் அப்பான் நியர் மை ஹவுஸ், உண்மையாக சொல்லணுன்னா என் வீடு பக்கத்தில் இல்லை, என் பாட்டி வீடு பக்கத்தில் இருக்குது, கேரளாவில். ஸோ கலர் ஆஃப் தி பேர்ட் ஒயிட். மோஸ்ட்லி எல்லா வாத்தோட கலரும் ஒயிட் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபுட் ஆஃப் தி பேர்ட் லிட்டில் ஃபிஷ், நான் மீன் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் டக்ஸை. ஸோ இப்போ நான் 4 வேரியபிளையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ மை ஃபேவரட் பேர்ட் இஸ், இதில் பர்சன்டேஜ் எஸ் கொடுத்து என்னோடய ஃபேவரட் பேர்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பர்சன்டேஜ் எஸ் திரும்பவும் கொடுத்துருக்கேன் இந்த 2வது சென்டென்ஸில், அங்கே பேர்டு பிரிண்ட் ஆகும். அண்ட் அடுத்ததில் பிளேஸ் ஆஃப் தி பேர்டு அதோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். சரிங்களா? அடுத்தது 3வது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் தி கலர் ஆஃப் தி பேர்ட், அதாவது என்னோடய ஃபேவரட் பேர்டு பிரிண்ட் ஆகும். அண்ட் 2வது பர்சன்டேஜ் எஸ்ஸில் கலர் ஆஃப் தி பேர்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? என்ன கலர் கொடுக்குறோமோ அது இங்கே பிரிண்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் எஸ்ஸில் ஃபேவரட் பேர்டு திரும்ப வரும். அண்ட் அடுத்த பர்சன்டேஜ் எஸ்ஸில் அதோட ஃபுட் பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை சேவ் பண்ணி இந்த ஃபைலை ரன் பண்ணுறோம். ஸோ நமக்கு இங்கே அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். மை ஃபேவரட் பேர்ட் இஸ் டக். Duck lives near the pond of my house. The color of the duck is white and the duck likes to eat little fish. ஸோ நம்ம 4 சென்டென்ஸையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 4 வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு எஸ்ஏ எக்ஸசைஸ் வேணும்னா இந்த கோர்ஸில் இருக்கிற 2வது எக்ஸசைஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணுற எக்ஸசைஸ், இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த அசைன்மெண்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த அசைன்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிற கோடை பார்க்க ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு தெரியணுன்னா இந்த வீடியோ மேலே லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமான புது டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டுக்கு தேவையான ஏதாவது உதவி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் டீம் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தருவாங்க. See you in next video.